जय गुरुदेव। எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். जय गुरुदेव। That's it. We are the path showers जय गुरुदेव। for the whole world. Once you get initiated in Sudarshana Kriya, all the 72,000 nadis get cleared. And you become one with the Creator. You are part of the Creator. You never remain a creator anymore. You get the creative power within you. அது எப்பவுமே have that kind of a conviction. That's true. Guruji's promise is eternal, eternal. குருஜியோட தொடர்பு இன்னைக்கு நேற்று வந்ததுன்னு நினைக்காதீங்க. குருஜி சம்டைம்ஸ் வார்த்தையை விட்டுடுவார். He says, still you, my goal is to reach you to the goal. என்னுடைய லட்சியமே வந்து உன்னை அந்த முழுமையான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் சொல்றார். So that is it. அற்புதமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பிரீத்தம்மா காணுமே, கல்யாண வேலையில பிஸியா இருக்கா போறாரு. அன்னைக்கு நம்ம செல்வராஜ் சார் வாஸ் வெரி கைண்ட் டு போஸ்ட் மீ 2 pictures ஆஃப் த மேரேஜ். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிரீத்தம் சந்தோஷமா இருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இதில் இருப்பான், எப்ப பார்த்தாலும் ஒரு மூடியா இருப்பான். அந்த போட்டோல நம்ம செல்வராஜ் திருச்சின்னு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா. அதுதாங்க வாழ்க்கை. எப்ப நம்ம பிறர் சந்தோஷத்துல நம்ம சந்தோஷத்தை பார்க்கிறோமோ நம்ம தான் கடவுள். கடவுள் வேற எங்கேயுமே கிடையாது, நாம தான் கடவுள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இன்னைக்கு நம்ம 4 ஷீட் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் எப்படின்னா வெளிப்படையா போட்டு உடைப்பார், சிவபாக்கியர் போல. குதம்பை சித்தர், இடைக்காட்டு சித்தர், அழுக்குணி சித்தர், இவங்கெல்லாம் வந்து மறைபொருளா சொல்லுவாங்க. சிவபாக்கியர் அப்படி கிடையாது. ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் டேபிள படுக்க வச்சு கரெக்டா ஆபரேட் பண்ணி இதாண்டா மடையான்னு சொல்லிடுவார். வந்தாவா வராங்கன்னு கேட்டு தொலை அப்படின்பார். பாம்பாட்டி சித்தர் ஏறக்குறைய சிவபாக்கியர் போல. இன்னைக்கு அவர் அற்புதமான பாடல் பார்க்கலாம். நான் ருசிச்சது இட்ஸ் மை கிரேட் பிளஷர் டு ஷேர் வித். ஏட்டு சுரக்காய் கறிக்கு இங்கு எய்திடாது போல். நம்ம பெரியவர் சொல்லுவாங்கல்ல, ஏட்டு சுரக்காய் கறி கொஞ்சம் போடா அப்படிம்பாங்க. சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு செஞ்சு காமிடா. ஏட்டு சுரக்கா கறி கொதவாது என்பது பழமொழி. அது இங்க கரெக்டா பாம்பாட்டி சித்தர் சொல்றார். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு இங்கு எய்திடாது போல் எண் திசை திரிந்தும் கதி எய்தல் இல்லையே. நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாளும் நாளும் பூஜித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடு பாம்பே. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். பெண்ணை ஒரு கடவுளை பேண நினையார், பேரொழியை பேணுவார் என்று ஆடு பாம்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமா. பின்னை ஒரு கடவுளை பேண நினையார், பேரொழியை பேணுவார் என்று ஆடு பாம்பு. எல்லா பெரியவர்களும் சொன்னது வந்து நம்முடைய ஆன்மா என்பது ஜோதி வடிவமா. வெளி விடயங்களை விட்டு தன் ஒளி ஊர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா உந்தி. ரமண பகவான் சொல்வார், நமக்குள்ள இருந்துட்டே இருந்தோம்னா உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஒளி தொடங்குவதை நீங்க உணர முடியும். உங்களுக்கு அதுதான் நீங்க. அது வந்து 7 திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. ராமலிங்க வள்ளலார் சொன்னது போல அந்த திரைகளை விலைக்கு நான் ஜோதி தரிசனம் தானாக இருக்கணும். அதுதான் இங்க பாம்பாட்டி சித்தர் சொல்றாரு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு இங்கு எய்திடாது போ. நீ கடவுளை பார்த்த, கடவுளுக்கு கோயில் கட்டி, கடவுளுக்கு இந்த விரதம் இருந்து, கடவுளுக்கு மௌன விரதம் இருந்து, நான் அங்க பிரதட்சணம் பண்ணேன். தேவை இல்லைன்னு சொல்லல, பகவான் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லல. நாரத பக்தி சூத்திராவிலையும் நாரதர் சொல்றார் சட்டகாதி முனிவர்களுக்கு, அவங்க வழியில அவங்க நம்பிக்கையோடு விளையாடாது, அவங்க அப்படியே போட்டோம். ஆனால் உண்மை என்ன சுட்டி காட்ட வேண்டியது உடைய கடமை. அதுதான் இங்க பண்ற. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, கறிக்கு இங்கு எய்திடாது போல் என் திசை திரிந்தும் கதி எய்தல் இல்லையே. நீ எங்க போனாலும், காசிக்கு போனேன், நான் ரிஷிகேஷுக்கு போனேன், அமர்நாத்துக்கு போனேன், ராமேஸ்வரம் போனேன்,
எங்க திரிஞ்சு உனக்குள்ள அந்த நிரந்தரமான அமைதியும் ஆனந்தமும் வந்ததா? நீயே கேட்டுக்கோ, எனக்காக சொல்ல. என் திசை திரிந்தும் கதி எய்தல் விலகில். கதி என்றால் லிபர்ட்டி, சுதந்திரம். நமக்குள்ள ஒரு சுதந்திர உணர்வு வேணும். எதனாலும் கட்டுப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வேணும் இல்லையா? வாசவினைகள் 10 நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனா சித்தி விட்டடியன் சிறப்புடன் வாழ். கந்த சஷ்டி கவசத்துல பாலன் தேவராயன் சொல்லுவார், எனக்கு வந்து போச்சு, நீ தான் எனக்கு, உன்னுடைய சித்தி தான் எனக்கு வேணும்னு கேட்பார். அதுதான் உண்மையான கதி மோட்சம். இன்னைக்கு என்ன பண்றாங்களா, இங்க நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாளும் பூஜித்து, தெருவுக்கு ஒரு கோயில், இங்க கோயில், அந்த கோயில், இந்த கோயில். இதுல உன் கோயில் பெருசா, என் கோயில் பெருசா, நாமம் பெருசா, பட்டம் பெருசா, தென்கலை பெருசா, வடகலை பெருசா, இதுல இருந்துட்டே இருந்தீங்கன்னா கதி எய்தல் விலகு. இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஒருத்தருக்கு அன்பாவது இருக்கீங்களா? கிடையாது, கிடையாது. ரொம்ப தமாஷா இருக்கு. எல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கும் நாட்டு நடப்பு அப்படிதானே இருக்கு. அப்படிதான் இருக்கு. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு உள்ள 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறது வடகல, வெளியே வந்தா சேவிக்கணுங்கிறது தென்கல. இதுல அடிதடி சார். கடவுளை கும்பிட்டு அன்பு வழியில் இருப்பானா? அடிதடி. நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாளும் பூஜித்து நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடு பாம்பே. பாம்பு என்று குறிப்பிடுவது நம்முடைய இன்னர் அவேர்னஸ், குண்டலினி சக்தி, உள் உணர்வு. இங்க பாம்புங்கிறது பாம்பு கேட்கல, உனக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வை நீ அறிந்துப்பா. உனக்குள்ள நிம்மதி வந்ததா? எந்த நிலையிலும் அசைக்க முடியாத நிம்மதி வந்தது. அதுதான் பாராமீட்டர். அது வந்து நமக்கு நம்ம தான் கேட்கணும். அவர் என்ன சொல்றார், எப்படி இருக்கணும்னுட்டு? தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார். நீ உண்மையாலுமே நிம்மதியா தியானம் பண்ணி உனக்குள்ள கூட இறைமையை உணர்ந்தா நீ காட்டிக்க மாட்ட, சைலண்டா இருப்ப, ஆனந்தமா. உனக்கு சுத்தி ஒரு அற்புதமான ஆனந்த அலைகள் பரவும். உங்களை தேடி ஜனங்க வருவாங்க, உங்க கூட 2 நிமிஷம் பேசணும்னு வருவாங்க. நீங்க பேசுனீங்கன்னா உனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். என்ன நிம்மதியா இருக்கக்கூடாது அந்த உணர்வு வரும். தன்னை அறிவார். அவர்கள் வந்து நான் பேச நீ கேட்க மாட்டாங்க. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார், காட்டிக்க மாட்டார். தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். என்ன சொல்லுவாங்களே, காலி டப்பா தான் சத்தம் அதிகமா போடுமா. அது போல அமைதியா இருக்காம நான் இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை அனுபவிச்சேன், அதை அனுபவிச்சவன், இதை காட்டுவேன், அதை காட்டுவேன்னு ஜால விதைகள் காட்டிட்டு இருப்பான். பின்னை ஒரு கடவுளை பேண நினைக்க, தனக்குள்ள உள்ஒளி வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மதிப்பாங்க. ஆனால் தன் உள்ளொளியுடன் உணர்ந்து ஒன்று இருப்பார். எப்படி ராமலிங்கம் வளர்ந்தா ஒருத்தர் கேட்கிறார், சுவாமி நீங்க கந்த கோட்டத்தை தெய்வமணி மலை பாடியிருக்கீங்க, திருவொற்றியூர் வடிவடை அம்மன் பாடியிருக்கீங்க, சிதம்பரத்துல நடராஜ பெருமானை பத்தி பதிகங்களா பாடியிருக்கீங்க, இப்ப என்ன ஒண்ணுமே பாட மாட்டேங்கிறீங்களே? வானத்தின் மீது மயிலடக்கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி அக்கட்சி, துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேனடி அக்கட்சி, சாதி சமய சழக்கை விட்டொழித்தேன் அருள் ஜோதியை கண்டேனடி அக்கட்சின்னு பாடுறீங்களே. இந்த மாதிரி நீங்க முருகப்பெருமான் பத்தி பாடுறதில்ல, காளிகம்மளை பத்தி பாடுறதில்லன்றப்ப அவர் சொல்ற, ஞானம் முகிழ்த்த காலங்களில் சிறு தெய்வங்களை பாடினேன், எனக்குள் ஜோதி வந்த பொழுது நானே ஜோதியாய் உணர்ந்தது, சிறு தெய்வங்களை பார்த்து மறித்தலை விட்டொழித்தேன், நானே இறைமையாகவே உணர்ந்தேன் சொல்றப்ப எப்பேற்பட்ட ஒரு நிலை. இதெல்லாம் ஸ்டெப்ஸ் வேணும். திடீர்னு எடுத்தோட PhD பண்ண முடியாது. ப்ரீ கேஜியில் ஆரம்பிச்சு போயிட்டு அப்புறம் தான் டாக்டரேட் ஆகணும். அது போல டாக்டரேட் ஆகிறது தான் சம ஆதி. அஷ்டாங்க யோகம் அதுதானே இல்லையா? யமா நியம ஆசனா பிராணயம பிரத்யாகார தாரணா தியான சம ஆதி. எங்கிருந்து வந்தோமோ அதோட ஐக்கியமா இருக்கு. அந்த ஜோதியுடன் ஜோதியாக கலத்தான் அல்டிமேட். இந்த உடம்பு இருக்கிறச்சு, அதுல உடல் ரொம்ப முக்கியம். உடம்பார் அடியில் உயிரார் அழிவர், திடப்படும் மெய்ஞானம் சேரவும் மாட்டார், திடம்படும் மெய்ஞானம் சேரவும் வேண்டி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே
திருமணம் ரொம்ப முக்கியம். வீணை நாதம் கேட்க வீணை என்ற கருவி முக்கியமான. ஆனால் வீணை வாசித்தலை கேட்டு ஆக ஊகம் சொல்றது பெருசு கிடையாது. நீ வீணையை வாசிக்கும் மீட்டம் கலைஞனாக மாற வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வீணை என்ற இந்த அற்புதமான உடம்பை வைத்து அதில் இருக்கக்கூடிய ஜோதியை காண வேண்டும். அதுதான் அல்டிமேட் மனித பிறவி பயங்க. இல்லாட்டி நீங்க என்ன பண்ணாலும் நிம்மதி வராதுங்க. தினம் சிரிப்பா இருக்கும் எனக்கு. சம்டைம் இந்த யூடியூப் பார்த்து நாட்டு நடப்ப பாக்குறச்ச தமாஷா இருக்கு எனக்கு. எதை பார்த்துதான் இப்படி இருக்கிறாங்க? காலையில பசிச்சிருந்தா இட்லி தான் சாப்பிட முடியும். 500 ரூபாய் நோட்டையா சாப்பிட முடியும்? சரி, ஒருத்தன் வயிற்றுல பசியோட கண்ணுல ஏக்கத்தோட எதிரில் உட்கார்ந்து இருக்கான். அவன் எதிரில் உட்காந்து எப்படி மசாலா தோசை சாப்பிட முடியும்? முடியுமா? முடியும். இயற்கைக்கு முரணானது. எப்பேற்பட்ட எந்த நிலையில் இருக்காங்க ஜனங்க இல்லையா? மாக்கள் விலங்குகள் நிலைகள் அல்லவா இருக்கு. அப்பதான் அதை ஒரு நாய் சாப்பிட சொல்றாங்க. அந்த நிலையில்தான் ஜனங்க இருக்காங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றல் இல்லாத்தல் காக்கை கரவாக நம் ஆக்கமும் அன்ன நீராக்கே வரும். அது ஏன் உணர மாட்டேங்கிறாங்க தெரியும். அதுதான் இவர் சொல்றார். பின்னை ஒரு கடவுளை பேண நினையா? நீயே கடவுள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேர் இஸ் நெசசிட்டி ஃபார் யூ டு சீக் ஆஃப்டர் தி எக்ஸ்டர்னல் சோர்சஸ். நமக்கு படிப்பு தேவைங்கிறப்ப படிக்கணும். அதுக்கு நோட் புக் வேணும், பென் வேணும், எல்லாமே வேணும். எல்லாத்தையுமே அறிஞ்சிட்டு போற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ சுதந்திரமாகி. அற்புதமான பாடம். இன்னொரு பிறப்பா ஏட்டு சுரக்காய் கறிக்கு இங்கு எய்திடாது போல என் திசை தெரிந்தும் கதி எய்தல் இல்லையே. நீ காசிக்கு போயின, ராமேஸ்வரம் போயின, பசித்த ஒரு உயிரினுடைய உணர்வை உணராத வரைக்கும் வரவே வராது. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி வேறு கருணை வேறு அல்ல. வள்ளலார் ரொம்ப அழகா சொல்லுவார். எப்போ உன்னுடைய உயிரினுடைய தன்மையை வலியை உணர்கிறாயோ நீதாண்டா கடவுள். ஷிர்டி பாபா என்ன சொல்றார்? ஒரு உயிருக்கு கருணை செயலை நீ செய்யும் பொழுது என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, என்னுடைய அன்பு உன்னை நோக்கி பிரவாகமாக பாய். வார்த்தைகள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் சும்மா சொல்லவே இல்லைன்னா சொல்றோம். அவட பகவான் எண்ணுரு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பர ஈசன்னல் பூஜனை உந்தி பர. அப்பா கோயில போய் மணிக்கணக்கா அபிஷேகம் பண்ணு, தப்பு சொல்லல, அது ஒரு வகை. ஆனால் அதை விட உயர்ந்தது கண்ணுக்கு எதிர இருக்கான் லிவிங் பீயிங், லிவிங் காட். அவன் பசிங்கிறப்ப சத்தியத்தின் நம்பியது. எண் உருயாவும் அவர் என்ன மனுஷன் மட்டும் சொல்லல, எல்லா உருவங்களும். ஒரு பயிரை, வாடிய பயிரை கட்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொல்றது. இந்த வெயில் காலத்துல எங்க ரொம்ப பண்ணுவாங்க, வீட்டுல ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சிருக்கோம் நாங்க, பெரிய ஒரு பாத்திரத்துல. பாத்தீங்கன்னா காக்கா குருவியல்னா குடிக்காது. மிகப்பெரிய சேவை சார். சின்னதுல நீங்க உணருங்க சார். ரொம்ப அழகப்பண்ணு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைத்தார். அழகான திருமணி. பிற உயிர்களை நேசின். இந்த காலத்துல வெயில் உங்க பால்கனிலையோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு பெரிய கிணத்துலயோ ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா தழும்ப வைங்க. பாருங்க, அணில் வந்து தண்ணி குடிக்கும், காக்கா வரும், குருவி வரும், எல்லாமே கூட வரும். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் உன்னிலும் ஒன்று எண்ணிலும் ஒன்றும் சர்வ வியாபி. அதுதான் சொல்றார். என் திசை திறந்தும் கதி எய்த நிலையே, நாட்டுக்கு ஒரு கோவில் கட்டி நாளும் பூஜித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடுபாடு. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார். குருஜி எப்பவுமே தன்னை பத்தி அவர் பேசுறதே கிடையாது. நம்ம தான் குருஜிங்கிறவங்க. நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இதை சாதிச்சேன், அதை சாதிச்சேன். சார் ஞாபகம் வச்சுக்கோங்க சார், சோம்நாதனுடைய அந்த அற்புதமான லிங்கத்தை கஜினி முகமது உடைச்சு தெரிஞ்சப்ப துண்டு துண்டா போச்சு. அதுல ஒரு துண்டு நம்ம கேட்டிருப்பீங்க, அருண் சர்க்குலேட் பண்ணிருப்பார். அதுல ஒரு அற்புதமான துண்டு காஞ்சிபுரத்துல ஒரு ஃபேமிலிக்கு வந்திருக்கு. அந்த
அற்புதமான கிறிஸ்டல் லிங்கம், ஒரு துண்டு உடஞ்சு போன ஒரு துண்டு, பரம்பரை பரம்பரையா ஒரு பூஜை பூஜை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னு தெரியாது. 1827 1516 அந்த வீட்டுல இருப்ப அந்த இருந்த ஒருத்தர் பெரியவர், அந்த வீட்டு பெரியவர் நேரா காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போயிருக்க. சுவாமி சுவாமி, இதுல காலங்காலமா எங்க வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது லிங்கமா, இது மகிமை என்ன தெரியலையே அப்படின்ட்டு காஞ்சி பிரியர்கிட்ட கேட்டப்போ, காஞ்சி பிரியர் பத்திரமா பாத்துக்கோ, பத்திரமா பாத்துக்கோ, இது 1924, 1924, இது பத்திரமா வச்சுக்கோ, 100 வருஷம் வெளியே காட்டாத, உங்க வீட்டிலேயே வச்சுக்கோ. 2024 ரவிசங்கர் ஒருத்தர் பெங்களூர்ல சத்குரு தோன்றுவார் இருப்பார், அவர்கிட்ட நேரா எடுத்துன்னு போய் இதை சேர்த்த வேண்டிய கடமை அப்படின்னு சொன்னார். அந்த ஜெனரேஷன் முடிஞ்சு அவங்க பேர பொருள் பார்த்தோம். ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர் ஆசிரமத்தை குருஜி கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அந்த கிறிஸ்தவ அற்புதமான பார்த்துருக்கேன், யூடியூப் நிறைய. குருஜி அதை வாங்கின்றப்ப, சுவாமி என் கடமை முடிஞ்சது, எங்க தாத்தா சொல்லிட்டு இருந்தாங்க பரம்பரை பரம்பரையா, உங்களோட சேர்த்துட்டேன், ரொம்ப நன்றின்றப்ப குருஜி அதை வைக்கிறார் சார். காத்துல அந்த லிங்கம் சுழலுது சார், வித்தவுட் எனி சப்போர்ட். அப்பதான் அது ஒரு மிஷன் எடுத்து ஆர்ட் ஆஃப் லிவிங், நம்முடைய வாழும் கலை மையமானது நம்முடைய உலகம் முழுக்க திரும்பி, இந்தியா முழுக்க திரும்பி, யார் யார்கிட்ட இந்த துண்டுகள் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு ஒரு கேஸ்கட்ல வச்சு சோம்நாத்ல பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட ஊர் ஊரா ராமேஸ்வரம், சென்னை எல்லாம் வந்தது. ஆக சத்குருக்கள் தன்னை காட்டிக்க மாட்டாங்க. என்னை பார்த்து ஒரு நீ என்கிட்ட நீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். இது வரைக்கும் குருஜி ஒரு வார்த்தை கூட விட்டது கிடையாது. நடந்ததா இல்லையா? அதுதான் தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார், காட்டிக்க மாட்டாங்க, சைலண்டா. தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். வெறும் குடும்பம் தான் தழுவும், நிறை குடம் தழுவார். அதுபோல பின்னை ஒரு கடவுளை பேண நினைய, உனக்குள்ள ஜோதி ஸ்வரூபம் வந்த உடனே நீ அதுதானே ரமண பகவான் சொல்லுவார், வெளி விடயங்களை விட்டு தன் ஒளி ஊர்தலை உந்திப்பற உண்மை உணர்ச்சியா உண்டு. நமக்குள்ள ஒரு ஜோதி இருக்கு, அதுதாங்க தியானம்ங்கிறது. குருஜி சொல்றது மறக்கவே ஒன்னும் பண்ணாதீங்க சார், எந்த அட்டம் பண்ணாதீங்க. ஒரு ரூம்ல ஷேர் போடும், வான வெளி கண்ணில் தெரியுற மாதிரி மொட்டை மாடி போயிடும், சைலண்டா உட்கார்ந்துதான் அந்த இயற்கை காற்றினுடைய ஸ்பரிசத்தை உணருங்கள். பரந்த வான வெளியை பாருங்க, இயற்கை எண்ணெயை பாருங்க, சைலண்டா இருக்கு. அப்போ உங்களுக்கு கண்ணு தானே முடியும், அது அனுபவம். அதுதான் மெடிடேஷன். கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன் இஸ் மெடிடேஷன் சொல்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு கூட ஒரு அற்புதமான உணர்வு கனியும். அப்ப அந்த ஜோதி சுரூபம் தன்னைத்தானே. ஆக பின்னை ஒரு கடவுளை பேண நினையார். எல்லாத்துலயும் இந்த கடவுளை பார்ப்பீங்க, இந்த கடவுளை தான் கும்பிடணும், அந்த கடவுளை கும்பிடுவேன். தமாஷா இருக்காரு சார். நீங்க நான் பரம வைஷ்ணவன், சிவபெருமான் கோயில் பார்க்கக்கூடிய எட்டி பார்க்க மாட்டேன், தாண்டி வந்தா ஒரு முறை குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வருவேன். இன்னைக்கு இருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோயில நீங்க டிக்கெட் வாங்கின அவன் தூக்கி போடுவான், நீங்க இப்படி பிடிச்சுக்கணும், தீண்ட மாட்டான், அப்படி போ இப்படி போ இப்படி வா. மனுஷனுக்கு பார்த்தீங்கல்ல. பின்னை ஒரு கடவுளை பேண நினையா. ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறவர் தான் ராமேஸ்வரத்துல இருக்கார், காஞ்சிபுரத்துல. எவ்வளவு இந்த கையை முன்னாடி மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். திருமணம் அந்த ஒரு இறைமை தன்னைத்தானே பல வகையிலும் படைப்பாற்றலாக வெளிப்படுகிறது. படைப்புகளாக அந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலுமே அந்த இறைவன் இருக்கிறது. அந்த இறைமையை அனைத்தையும் படைத்து அனைத்து படைப்புக்குள்ளும் உணர்வாகி இருக்கு. அதனால அந்த உணர்வுகளை மதிக்க கத்துக்கிட்டோம்னா சார், நம்ம தான் சார் கடவுள். கடவுள் தனியா இங்க மேல சிம்மாசனம் உட்கார்ந்துகிட்டு இல்லை இல்லையா? ஆக இந்த நோக்கி போகணும். அதுக்கு பின்னை ஒரு கடவுளை பேண நினையா. உமாபத்திலையும் கடவுள் இருக்கார், அருணுடையும் கடவுள் இருக்கார், ஓமாவிலையும் கடவுள் இருக்கார், ஜெயந்தி சொல்ற
சுந்தர் கடவுள் இருக்கார், செல்வராஜாலே கடவுள் இருக்கார். அந்த இருக்கக்கூடிய உயிருடன் இருக்கக்கூடிய கடவுளை மனிதன் நம்ம தான் கடவுள், நமக்குள்ள தானாக அந்த இறைமை வெளிக்கும். பேரொழியை பேணுவார் என்று ஆடு பாம்பே, உனக்குள் இருக்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபமான அந்த ஆன்மா ஸ்வரூபம் தான் அனைத்தையும் படைத்திருக்கக்கூடிய இறைமையின் ஒரு பகுதி என்பதை உணர்ந்து விட்டார். எப்படி ஒரு கடல் என்று இருந்தால் கடலின் ஒரு துளியிலும் அந்த கடல் இருக்கிறது. அந்த கடலின் துளி நான் கடலின் ஒரு பகுதி என்ற உணர்ந்து விட்டால் அந்த துளி கடலாகிவிடுகிறது. அதுபோல நாம் இறைவியின் ஒரு பகுதியை உணர்ந்துட்டோம்னா அது சுகமே தனி, ஆனந்தமே. அப்ப நிறைவை, அந்த அமைதி என்ற கதியை நமக்கு தானா வரும். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு இங்கு எய்திடாது போல் என் திசை திரிந்தும் கதி எய்தலிலேயே நாட்டுக்கு ஒரு கோவில் கட்டி நாளும் பூஜித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடு பாம்பே. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரை தன்னை காட்டுவார். பெண்ணை ஒரு கடவுளை பேண நினையார், பேரொழியை பேணுவார் என்று ஆடு பாம்பு. அற்புதமான சித்தர் பாடல், ரொம்ப அழகா இருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், உங்களோட ஷேர் பண்ணிட்டு. அந்த அற்புதமான ஆனந்தத்தை நாமளும் உணரணும், மற்றவனும் உணரணும். ஒவ்வொரு நாளும் மனித பிறவி எடுத்ததன் பயன் அது. தயவு செஞ்சு மறக்க. ஒரு நாள் போச்சுன்ன நெருநல்லுடன் ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்த பிற நாள் எனும் வாழ் அப்படின்னு விழித்தல் உறங்குது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தல் போலும் திறன். அதெல்லாம் மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். அந்த அன்புங்கிறத தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணும். fake it till you make itங்கிற மாதிரி குருஜி, அன்கண்டிஷனல். we are not perfect, nobody is perfect. அந்த பர்ஃபெக்ஷன் நம்ம இங்க இருக்க மாட்டோம். the world is nothing but a sojourn. தங்கி செல்லக்கூடிய விடுதி போன்றது தான் இந்த உலகம். பல பிறவைகள் வந்திருக்கும். நம்ம இட்ஸ் நாட் நத்திங் நியூ. தயவு செஞ்சு ஸ்ரீ எம் த ஜேர்னி கண்டினியூஸ் அந்த புக்கை படிங்க. த ஜேர்னி கண்டினியூஸ் பை ஸ்ரீ எம். அதுல தன்னுடைய போன்ற 5 பிறவைகளை விளக்கியிருப்பார். தன்னுடைய முந்தைய 5 ஜென்மங்களை எழுதியிருக்கார். தயவுசெய்து அது போல சத்குரு ஜக்கி வாசுதேவ் தன்னுடைய 3 முற்பிறவைகளை பற்றி பேசியிருக்கு. அவங்க உணர்ந்தவங்க. ஆனா நமக்கு அந்த மாயாங்கிறதுல நாம இன்றைய காலகட்டத்துல இருக்கோம், முற்பிறவியை பற்றி தெரியாது. ஆனால் அந்த ஒளி உருவத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் உணரணும், ஓ இது ஒரு விளையாட்டு இல்லையா? இந்த உலகமே ஒரு அழகலா விளையாட்டுடைய அன்னவர் தலைவர். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டு ஆரவர் தலை அன்னவர்க்கே சரண்யாங்களே. கம்பநாட்டாழ்வார், கம்பராமாயணி சரணாகதி. அம்மா நீதான் எனக்கு வழிகாட்டு. அதுக்கு நாம அன்கண்டிஷனல் அன்பு கொடுத்துட்டே போறோம். பாதகம் செய்தவனுக்கு தப்பு, அவனுக்கு தெரிஞ்சது அவனுக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்சு நம்ம கீழே போகக்கூடாது. அவன் கீழே, அவன் தெரிஞ்ச ஒரு நாள் எங்க வருவான், நிச்சயமா வருவான். அந்த நம்பிக்கையுடன் செயல்படுங்க. அது யாரா இருந்தாலும் சரி. இரண்டாவது, நெவர் பி ஜட்ஜ்மெண்ட் அபௌட் இட். எதை பத்தி நீங்க ஜட்ஜ் பண்ண, உங்களை பத்தி ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சா நம்ம நிற்க மாட்டோம். இறைமை ஒரு அன்னை, அனைவரையும் அணைத்துச்சு. அவன் நல்லவனுக்கும் அம்மா சாப்பாடு போடுவான். துன்மார்கனா இருந்து தன் பையன் ஆயிட்டா வாடா குழந்தை சாப்பிடுன்னு சொல்லும். அதுதான் அன்னை. அந்த தாய்மை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. அந்த தாய்மைக்கு முக்கியத்துவம் வாங்க, வாழ்க்கை ஆனந்தமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அந்த இறைவையை நோக்கி ஒவ்வொரு அந்த கதியை அதை நம்ம உணர முடியும். அதுதான் வாழ்க்கையுடைய இந்த மனித பிறவின் லட்சியமே. அதுதான். அதை மிஸ் பண்ணிட்டோம்னா once again you have to come back. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தி உந்தி பெற கதி வழி காண்பிக்க உந்தி பெற. இங்க பாம்பாட்டி சுத்த சொல்ற கதி தன்னை தன் உணர்தல ரமண பகவான் ரொம்ப அழகா உபதேசம் சொல்லுவார். கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம், தனக்கு ஐ மீ மைன் மைன் இல்லாம என்னென்ன செயல்களை செய்தியோ, என்னென்ன நினைப்ப வளர்த்துக்கிறதோ அது உனக்கு கதி வழி காண்பிக்கும். என்ன கதி எப்படி அடைகிறது உனக்கு நடந்து உங்களுக்கு வழிகாட்டிட்டு போ. கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தி.
அஃது உந்தி பெற கதி வழி காண்பிக்கும். பாம்பாட்டி சித்தர்னா அது 13-14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இன்றைக்கும் ரமண பகவான் 1950 வரைக்கும் நம்ம கூட இருந்தவர். அவரும் இதுதான் சொல்றோம். ஆக பெரியவர்கள் வாக்கு என்றைக்குமே போயிட்டு வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டு விடுங்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. திருவள்ளுவர் திருக்குறள். நாம தாங்க கடவுள். அது உணர்றதுதான் மனித பெற வேண்டிய ஒரே லட்சியம். அது எதுவுமே கிடையாது. அதை நோக்கி நாம் பயணி அனைவரையும் அழைத்து செல்லும். குச்சி ஜான் के चलो कुछ मान के चलो सबकी गलत नहीं हाथ लगा के चलो. புரிஞ்சு சொல்லுவார். யாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது கேட்க நான் தயாரா இருக்கேன். ஒருத்தர் மேல ஒரு கழுத்துல கையை போட்டுக்கிட்டு ஆனந்தமாக பயணம். அதுதானே சங்கச்சத்துவம். அது நம்ம நடைமுறைப்படும். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஒரு டவுட் கேட்கணும் சார். கேளுங்க. இப்ப நீங்க சொல்றது நாம தான் கடவுள் எல்லாம் ஓகே, நீங்க எல்லாம் சொல்லி 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 நம்மளுக்கு அது புரியுது. ஆமா. இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அப்பப்போ இதெல்லாம் ஞாபகம் வருது. ஆனா அப்பப்போ ஸ்லிப் ஆயிடுறது சார். இது எப்படி சார் அப்படி இருக்கிறது? ஒரு பிறவியா 2 பிறவியா 80 லட்சம் யோனிகள். அகத்தியர் பெருமாள் சொல்லியிருக்கார் 80 லட்சம் யோனிகள். இது சங்கு புஷ்பத்துல வெள்ளை சங்கு புஷ்பம் இருக்கு, ப்ளூ சங்கு புஷ்பம் இருக்கு. ரோஜா வெட்டிட்டா குன்னூர் ரோஜா வேற, ஊட்டி ரோஜா வேற. அதுல ப்ளூ ரோஜா இருக்குது, வெள்ளை ரோஜா இருக்குது, பிங்க் ரோஜா இருக்கு. ரோஜா என்பது ஒரு ஸ்பீஷீஸ். அது போல 84 லட்சம் யோனிகள்ல எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன், இரு வினை பயன்களை எய்தி எய்தி களைத்தேன். அப்போ இவ்வளவு இம்ப்ரெஷன் வந்திருக்கே, இது ஒரு நாள் 2 நாள்ல போகுமா? தேய்க்கணும். தேய்ச்சிட்டு கரை நல்லது சொல்லுவாங்க இந்த சர்ஃப் எக்ஸலுக்கு. அது போல நம்ம மேல நிறைய சர்ஃப் எக்ஸல் கொட்டிக்கிட்டு நம்மளே வாஷிங் மிஷினுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சுத்தணும் போகும். ஆனால் ஒரு நாள். அதனால்தான் அம்பாள் பாசாங்குசதாரின்னு சொல்றோம். ஒரு கையில பாசக்கயிறு, இன்னொரு கையில அங்குசம். அங்குசத்தை வச்சுதான் பாகன் யாரைய கண்ட்ரோல் பண்ணுவான். அதே போல பாசக்கயிறு. அம்பாள் விளையாடுடா குழந்தை விளையாடு, எப்ப அம்மா தேவைன்னு நினைக்கிறியோ போடும். ஒரு லெவலுக்கு மேல உன்னை விட்டுட மாட்டேன், நீ என் குழந்தை. அதுதான் பாசக்கயிறு. அங்குசம் உன்னை வழித்திருத்தி நடக்கும். நிச்சயம் இந்த ஒரு நாள் நடக்கும். அதுதான் 2 முனிவர்கள் தவம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பக்கத்துல போய் உட்காந்து நாரதர் பெருமான் வர்றார். இப்ப நல்லா பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தினம் தியானம் பண்ணுங்க பகவானுடைய. சுவாமி தயவு செஞ்சு சொல்லுங்க. அவர் ஒரு புளிய மரத்துக்கு உட்காந்து தியானம் பண்ணிட்டு எனக்கு எப்ப கதி மோட்சம் கிடைக்கும், எப்ப ஞானம் கிடைக்கும் எனக்கு. இதோ இந்த புளிய மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எத்தனையோ அத்தனை பிறவிகள் எடித்து முடித்த பின்பு உனக்கு ஞானம் கிடைக்குங்கிறார். ஐயோ சாமி, இத்தனை ஜென்மமான் பொக்குன்னு உட்கார்ந்துட்ட. இன்னும் கொஞ்சம் தூரம் போறார். இன்னொரு முனிவர் பண்ணிருக்க இதே கேள்வி கேட்கிறேன். இதே பதில் அவர் சொல்றார் நாரதர். ஆஹா, இது முடிச்சுட்டாங்க, கதி கிடைச்சிடுமா? நிச்சயம் கிடைக்கும். அப்பா நல்ல காலம் அப்படின்னு அவர் சந்தோஷம். ஆக வாழ்க்கை என்பது ஒரு பயணம். either you can say the half tumbler empty or half tumbler full. வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை மாற்றி நிச்சயம் என்ற ஒரு நாள் நம்மை படைத்த இறைவன் எப்படி முதல் மூச்சு கொடுத்த ஆண்டவனுக்கு தான் கடைசி மூச்சு என்பது தெரியும். அது போல என்றோ ஒரு நாள் பதஞ்சலி தானே சொல்றார், சமாதி அஷ்டாங்க யோகத்தை சமாதி வந்துதான் ஆகணும். he gives you the word. பெரியவங்க வார்த்தை பொய்த்தது கிடையாது. நிச்சயம் நம்ம அந்த இறைவனை உணர்வோம். இது ஐக்கியமா அந்த நம்பிக்கையுடன் ஸ்ரத்தா சபூரி, பொறுமையை வேணும், நம்பிக்கை. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குரு. ஜெய் குருதேவ். ஜெய் குரு.